மேவரிக்ஸ், நானும் உங்கள் மோட்டோ மேவரிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன டேனா சண்டே 6th October. மெரினா பீச்சில் என்ன ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சோசியல் மீடியாவில் இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இன்னைக்கு ஏர்ஃபோர்ஸோட 92nd ஆனிவர்சரியை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஏர் ஷோ நடத்துகிறாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக நடந்துகிட்ருக்கு. அது ஈஸியாக ஓஎம்ஆரில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ரஃபேல் ஏர்கிராஃப்ட்லாம் மதியம் சாயந்தரம் காலையில்னு சொல்லிட்டு சும்மா வானத்தை கிளீன் கிழிச்சிருக்காங்க. இதெல்லாம் வெறும் ட்ரெயினோட இன்றைக்கி தான் நம்ம மெயின் பிரச்சனை. ஸோ அந்த ஈவெண்ட் தான் நம்ம போகிறோம். பட் மெயின் திங் என்னென்னா, நம்ம பைக்கில் போகிறது கிடையாது. இன்றைக்கி ரைடை கேன்சல் பண்ணிவிட்டு டீம்லேருந்து யாரும் இன்றைக்கி பெருசாக வரல. நம்ம மோட்டோ குரூப்லேருந்து இன்றைக்கி யாரும் பெருசாக வரல. ஸோ நான் மட்டும் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பைக்கை வந்துட்டு இன்றைக்கி எடுத்து போக முடியாது. ரீசன் என்னென்னா, சென்னை மெரினாவில் கேஷுவல் டேஸ்லேயே எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்றைக்கி நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால் பைக் எடுத்துகிட்டு போய் திருவான்மையூரில் விட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் எடுத்து போக போகிறோம். ஈவன் கரெக்டாக வந்துட்டு 11 to 1 வரை நடக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ டைம் என்னென்னா ஆல்மோஸ்ட் 8:30. இந்த டைம் நான் போனால் தான் அட்லீஸ்ட் என்னால் கொஞ்சமாவது ஃப்ரண்ட் ரோலையாவது நான் ஷூட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து எனக்கு ஃப்ரண்ட் ரோ கிடைக்காம நான் நடுவில் எங்கேயோ இருந்து ஷூட் பண்ணி போடுற மாதிரி இருந்ததுன்னா நான் அந்த வீடியோ போட மாட்டேன். பர்ஃபெக்டாக முன்னாடி இருந்து ஓரளவுக்காவது டீசெண்டாக கேப்சர் பண்ண இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம ட்ரெயின் ஏறிட்டு கொஞ்சம் மாண்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஏர்க்ராஃப்ட் ஷோக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. திருவான்மையூர் டு சேப்பாக் அப் அண்ட் டவுன் எடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் 1.5 ஹவருக்கு மேலே ட்ரெயினுக்கு மட்டுமே வெயிட் பண்ணியாச்சு. இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி என்னென்ன கிராஃப்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரஃபேல், சுக்காய், நிக்கு, தேஜஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட் பாப்புலர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னையில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். எஸ், சாரங் ஹெலிகாப்டர்ஸ் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். ஸோ வந்துட்டு சூரிய கிரண் ஆக்ரோபேட்டி, ஸோ அந்த கிராஃப்ட் வந்து ஓவராலாக ஒரு 72 ஏர்கிராஃப்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு போய் பார்க்கணுன்னா. நானுமே ரொம்ப வெறியோட உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப சங்கட்ட குஸ்டாவான விஷயம் என்னென்னா, அவர் 2 ட்ரெயினை ஸ்கிப் பண்ணிட்டு உட்காந்துங்க. ஃபார் த ரீசன், ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் கூட ஒரு ஆள் நிற்கிறது கூட ஸ்பேஸ் கிடையாது. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபுட்பால் போட்டு போகிறாங்க, இன்க்ளூடிங் உமன்ஸ் ஆல்சோ. ஸோ ஃப்ரண்ட்டில் இன்ஜின் பாக்ஸில் டாய்லெட்டும் ப்ளஸ் பின்னாடி இருக்கவர் மட்டும்தான் ஃப்ரீயாக போகிறாங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே பயங்கரமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. Many months later. முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. டைம் என்னன்னா ஆல்மோஸ்ட் 8:30. இந்த டைம் நான் போனால் தான் அட்லீஸ்ட் என்னால் கொஞ்சமாவது ஃப்ரண்ட் ரோலையாவது நான் ஷூட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அருமைடாங்க வாத்தா புண்ணு. அதில் போனால் லாரி போக மாட்டேங்குது. கேன புண்ணு பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டேன். அதான் சொல்றேன், கரைக்கு போயிடலாம். Wait for it. Here it comes. Almost there. வானிலை IR-78 மற்றும் 2 மிராஜ் 2000 கொண்ட நட்ராஜ் ஃபார்மேஷன் உங்களுக்காக. விமானிகள் உங்களை நோக்கி வரும்பொழுது பெருசா ஒரு ஹாய் சொல்லுங்க சென்னை.
டெல்லி பாபு, கணேசா, குமாரு, பிரான்ஸ் ரீசெண்டாக கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை சரக்கரை அடிச்சுட்டு மட்டி ஆயிட்டானுங்களா?